ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிதலே இல்லை. ஈகோ ஈகோ பிரச்சனை தான். ஈகோ தான் வந்து நான் இத்தனை வேலை பார்த்தேன், நீ அந்த வேலை பாரு, நான் வந்து குப்பை கூட்டுறேன், நாளைக்கு நீ குப்பை கூட்டு, இந்த மாதிரி ஒரு ஈகோ வந்து நானும் சம்பாதிக்க நீயும் சம்பாதிக்கிறேங்கிற மாதிரி போயாச்சு. உண்மையாக வந்து அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டார். அதுக்கான இன்னொரு சமூக ஊடகங்களுக்கு ஒரு வாரத்தில் அந்த செய்திகள் வரலாம், அந்த வழக்கறிஞர் மூலமாக வரலாம். இப்போ உடனே நேற்று தான் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஒரு நியூஸ் தெரிஞ்ச உடனே தான் இன்றைக்கி பேசியிருக்கோம். அது உண்மை தான். என்னென்னா அது வெவ்வேறு காரணங்களுக்காக தான். எல்லாமே எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு டயானா மேட்டரில் மட்டும்தான் அவர் தப்பிச்சிட்டார்னு நினைக்கிறேன். ஒருவேளை டயானா மேட்டரில் அவர் ஃபோட்டோகிராஃபரை துரத்துனாரா என்னான்னு தெரில. அதாவது ஒரு சிலருக்கு சரக்கு உள்ளே போனாலும் இந்த சரக்கு இதாகாது, கரெக்டாக இருக்கும், சரியாக செயல்படும், யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு இருக்கும். சில பேர் அந்த எல்லை மீறி போகிறது. இவர் தனுஷ் அப்படி தான் பல இடங்களில் எல்லை மீறி இருக்காருன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, அது வேணும்னா எல்லை மீறுறாரா என்னன்னு தெரில. இது எல்லா இடத்துலையும் எல்லை மீறும் போது உங்களுக்கு வந்து பிரபுதேவாவுக்கும் ஹன்சிகாவுக்கும் தான் பெரிய லெவலில் அது பற்றிக்கிச்சு. அது வேறு மாதிரி போடுது அப்போது. அதனால் வந்து இது அங்கங்கே வந்து இப்படி வரும்போது அவர் கொஞ்சம் அப்படியே லேசாக அப்படியே பின்வாங்கிடுறார். கொஞ்சம் எங்கேயும் ஈஸியாக மாட்டிக்கல. அது காரணம் வந்து ரெட்ரோலக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோட இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் கலைமாமணி திரு சபிதா ஜோசப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ பொதுவாகவே திரையுலகத்தில் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ டிவோர்ஸ்ன்ற ஒரு விஷயம் பரவலாக பேசப்பட்டுள்ளது. ஆமாம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தனுஷ் அண்டு ஐஸ்வர்யா அவங்களோட டிவோர்ஸை பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் சமீபத்தில் நம்ம ஜிவி பிரகாஷும் சைந்தவியோட இதை பார்த்துருப்போம். அது இது முடியறதுக்கு முன்னாடியே இப்போ கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்குன்னா ஜெயம் ரவி அவங்களோட டிவோர்ஸ் விஷயம் போயிட்டுருக்கு. ஆமாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, இந்த டிவோர்ஸுங்கிற அந்த கட்டங்களில் நிறைய இருக்குது, அந்த காலத்துலேயும் நிறைய நடந்திருக்கு. ஆனால் என்னென்னா அவங்க வந்து சண்டை போட்டு ஒரு சத்தம் இல்லாமல் ஒரு டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கு தனியாக போயிடுவாங்க. அவர் கூட தான் இவங்க வாழுறாங்களா இவர் கூட வாழுறாங்களான்னு தெரியாது. அதாவது நீங்கள் உதாரணமாக எடுத்திங்கன்னா வாணிஸ்ரீ ஒரு கட்டத்தில் 2 பேர் தகராறு வருது, பிரிஞ்சிடுறாங்க. அதோடு அவங்க தனியாக தான் இருக்காங்க. ஆனாலும் கூட அவர் கூட தான் இருக்கிற மாதிரி தான் ஒரு இதாக இருந்திருக்கும். வெளியே தெரியாது பெருசாக. அன்றைக்கெல்லாம் மீடியா ஒன்றும் பெருசாக இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு என்ன ஏதுன்னு தெரியாது. இன்றைக்கி ஈஸியாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி போட்டால் உடனே மறுநாள் அன்றைக்கி அடுத்த 10வது நிமிஷமே தெரிஞ்சிடுது. அந்த மாதிரி ஒரு மீடியா இருக்கிறனால ஈஸியாக எல்லோருக்கும் தெரிஞ்சிருது. அன்றைக்கி இருந்த அவங்க வந்து சகிச்சுட்டு வெவ்வேறு மாதிரி போனாங்க. இன்றைக்கி இவங்களுக்குள்ள அந்த சகிப்புத்தன்மைங்கிறது கிடையாது. எப்போது உங்களுக்கு வந்து அந்த சமூக ஊடகங்களில் வெவ்வேறு தளங்களில் ஒர்க் பண்ண ஆரம்பித்தாங்களோ, சாஃப்ட்வேரில் வந்துச்சோ, அப்போ வந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சகிப்புத்தன்மைங்கிறது கிடையாது. ஒரு முறை இவங்க சொல்லியிருப்பாங்க, செல்வி அருள்மொழி அப்படின்னு அவங்க ஒரு வழக்கறிஞர். அவங்க பேசும்போது ஒரு முறை வேற ஒரு விஷயமா பேசும்போது சொன்னாங்க, இன்றைக்கெல்லாம் லவ் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாங்க, 2 மாதத்தில் டைவர்ஸுக்கு வந்து கல்யாணம் ஆனால் அடுத்த மாதமே டைவர்ஸுன்னு வந்து வாசலில் நிற்கிறாங்க. ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு சரியான புரிதலே இல்லை. ஈகோ பிரச்சனை தான். ஈகோ தான் வந்து நான் இத்தனை வேலை பார்த்தேன், நீ அந்த வேலை பாரு, நான் வந்து குப்பை கூட்டுறேன், நாளைக்கு நீ குப்பை கூட்டு, இந்த மாதிரி ஒரு ஈகோ வந்து நானும் சம்பாதிக்க நீயும் சம்பாதிக்கிறேங்கிற மாதிரி போயாச்சு. அன்றைக்கெல்லாம் அது கிடையாது. புருஷன் சம்பாதிச்சாலும் மனைவி சம்பாதிச்சாலும் நமக்கானது அப்படின்னு ஒரு நினச்சாங்க. நாம் ஒன்றாவே சேர்ந்து இருப்போம் அப்படின்னு நினச்சாங்க. அந்த நினைப்பு கொஞ்சம் வந்து இன்றைக்கி வந்து புதுசாக பார்த்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. சரி, ஓகே, சினிமாவிலேயே வந்து புதுசாக வந்து ஹீரோயின்களை பார்க்குறாங்க, புது ஹீரோயினோடு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு நினைப்புகள் வந்துடுதுன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் தான் தனுஷ் வந்து ஒரு அப்ளை பண்ணி இன்னொரு அக்டோபரில் அவங்களுக்கு வந்து அந்த அவங்களுடைய இது வரப்போகுது. அதுக்கடுத்து இவர் நம்ம ஜிவி பிரகாஷ் அவருடைய மனைவி அவங்க கருத்து வேறுபாடு. அதன் காரணம் அவருடைய மாமியார் பின்னாடி இருக்காங்க. இவங்களுடைய சொத்துலாம் அந்த பக்கம் போயிடுச்சுங்கிற அந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஏறக்குறைய அவங்களுக்கான முடிவாயிடுச்சு. இது வந்து சமீபத்தில் நானே எதிர்பார்க்காத ஒரு விஷயந்தான். ஒரு ஜெயம் ரவி வந்து அந்த காரணம் வந்து அவங்க அப்பாவுடைய ஃபேமிலி. அவங்க அப்பா வந்து அந்த அளவு கட்டுக்கோப்பாக குடும்பத்தை வச்சுக்குவார். அவர் சாதாரண ஒரு அதாவது டனால் தங்கவேல்கிட்ட ஒர்க் பண்ண ஆரம்பித்து அன்னிலேருந்து தொடங்கியது அவருடைய லைஃப். அன்னிலேருந்து படிப்படியாக வந்து அவர் தங்கவேல் சொல்லி ஒரு இடத்துல எடிட்டிங் கற்றுக்கிட்டு 15 ரூபா ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணால் 50 ரூபா 100 ரூபா அசிஸ்டண்டாக போயிட்டு ஒர்க் பண்ணி இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தான் வந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டு பசங்களை உருவாக்கி அதே மாதிரி அவருடைய மனைவி வந்து அவங்க வந்து படிக்காதவங்க, கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு எம்ஏ படிக்க வச்சார் அவர்.
அதாவது யாருமே அந்த அளவுக்கு பண்ண போகிறதில்ல. அந்த அளவுக்கு மனைவி அந்த அளவுக்கு அவங்க குடும்பமும் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. பசங்க அதே மாதிரி உங்களுக்கு இவர் நடிக்கணும் ஆசைப்பட்டார். இவர் மோகன், எடிட்டர் மோகன், அவர் நடிக்கணும் ஆசைப்பட்டு முடியலை. அதுக்கு பிறகு அவர் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறி அது இப்போ தயாரிப்பாளராக மாறி பல படங்கள் தயாரித்தார். தெலுங்குலேயும் சிரஞ்சீவியை வச்சு 4-5 படம் பண்ணியிருக்காரு. தமிழ்லையும் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த அளவு ஒரு பெரிய ப்ரொடியூசராக இருக்கிறனால குடும்பத்தை ஒரு கட்டுக்கோப்போடு வச்சுருந்தார். பையனும் இவர் நடிக்க வேண்டிய ஆசையை அவன் பையன் மூலமாக நிறைவேறியது. ஒரு டைரக்ஷன் ஒரு 2-3 படம் பண்ணியிருக்கார். டைரக்ஷன் பையன் மூலமாக டைரக்ஷன் டாக்டர். அவரும் பையனும் எடிட்டிங் கற்றுருக்கார். அவருடைய ராஜா மோகன் ராஜா அது வந்து டைரக்ஷனும் பண்ணிட்டார். அவர் ஒரு குடும்பத்தை வந்து அந்த அளவுக்கு அவருடைய மகளும் அதே மாதிரி ஒரு பெரிய நல்ல குடும்பத்தில் அவங்க ஒரு டாக்டர், அவங்களும் நல்ல ஒரு இதில் இருக்காங்க. குடும்பமே நல்ல அமைதியாக எந்த ஒரு இது வரைக்குமே எந்த காசிப் அது இது படிப்படாமல் போயிட்டு இருந்தது. இப்போ நமக்கு அரசல் பொருசலாக கேள்விப்படுற விஷயம் என்னன்னா, இப்போ ஜெயம் ரவி தான் போய் டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் அவர் தகவல் தான் உண்மைதான். அவர் வந்து அந்த அவர் தான் போய் முதல்ல இது பண்ணியிருக்காரு. அந்த சைட்லேருந்து அவங்க இன்னும் தரல. அவங்க வந்து ஆர்த்தி வந்து இவர் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அவங்க டைவர்ஸ் இன்னும் அதுக்கான அப்ளை பண்ணல. மேற்கொண்டு இன்னும் இப்போ அப்ளை பண்ணாலும் கூட 1 வருஷம் நீங்கள் இது பண்ண வேண்டியிருக்கு இல்லையா? 1 வருஷத்தில் வந்து இவங்க அது வரைக்கும் அவங்களுடைய மனநிலை மாறுதா, ஒன்றா சேர போகிறாங்களா, அவங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொருத்தர் பரிமாறிக்கலாம், சேர்ந்து வாழ்ந்து அது பிறகு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். அதுக்கு பிறகு தான் அது நடக்கும். அது வரைக்கும் இவங்க வந்து இன்றைக்கி உண்மை தான், அது உண்மையாக வந்து அவர் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டார். அதுக்கான இன்னொரு சமூக ஊடகங்களுக்கு 1 வாரத்தில் அந்த செய்திகள் வரலாம், அந்த வழக்கறிஞர் மூலமாக வரலாம். இப்போ உடனே நேற்று தான் பண்ணாங்க. அதுக்குள்ளே ஒரு நியூஸ் தெரிஞ்சவொன்னா தான் இன்றைக்கி பேசியிருக்கோம். அது உண்மை தான். என்னென்னா அது வெவ்வேறு காரணங்களுக்காக தான். சமீபத்தில் ஒரு சின்ன யூகோ அந்த மாதிரி சில பிரச்சனைகளுக்காக தான் இது வந்தது. சார், இந்த டைவர்ஸுக்கு வந்துட்டு குறிப்பாக வந்து ஃபேமிலி சைட்லேருந்து எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா, இல்லை திரையுலகத்துலேருந்து அவருக்கு அவங்க ஒய்ஃப்க்கு பின்னாடி எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா? இல்லை, ஃபேமிலி சைடில் ஒரு இதுக்குள்ள கிடையாது. ஏன்னா அவங்க மாமியார் வந்து இவரை வச்சு ஒரு 3 படங்கள் தயாரித்தாங்க. 3 படங்களில் சமீபத்தில் கூட இந்த சைரன் ஒரு படம் அவங்க தயாரித்தது. அதுக்கு முன்னே வந்து ஒரு 3 படங்களில் 3 படம் நல்லா போச்சு அவருக்கு வச்சு. அப்புறம் அவங்க வந்து நிறைய சீரியல்லாம் நல்லா தயாரிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க. அவருடைய பையன் கூட ஒரு டிக்டிக்கில் நடிச்சிருக்கார். ஆமாம் சார். அவங்க இப்போ அதனால் அவங்களே வந்து ரிலேட்டட் மூவி. ஆமாம், என் பேரனுக்கு நானே வந்து ஹீரோ ஆக்குறேன், அவன் ஹீரோ நடிக்கிற படத்தில் நான் தான் தயாரிப்பேன்லாம் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல பாண்டிங்க, நல்ல அன்பாக தான் இருந்தாங்க. மருமகன் மேலே அவங்களுக்கும் ஒரு நல்ல மரியாதை உண்டு. அவங்க மனைவிக்கும் அவங்க மேலே ஒரு நல்ல புரிதல், ஒரு காதல் உண்டு. அதனால தான் அவங்களுக்கு 2 குழந்தைங்க, 2மே ரொம்ப சாமிங்காக, ரொம்ப அழகாக ஒரு கட்டுக்கோப்போடு நல்லா வளர்ந்தது. இவங்களுக்கு ஃபேமிலிக்குள்ள இல்லை. ஆனால் வந்து சமீபத்தில் வந்து ஒரு சில படங்களில் உங்களுக்கு காதல் காட்சியில் நெருக்கமாக நடிக்கும்போது சில நேரங்களில் ஒரு பிரச்சனைகள் உருவாகும். அப்படி தான் உங்களுக்கு வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கும்போது அந்த ஹீரோயின் கூட ரொம்ப நெருக்கமாக இருக்கார், அவர் கூட பழகிறா அப்படிங்கிற. ஏன்னா ஒரு ஹீரோயின் கூட நீங்கள் காதல் காட்சியில் நடிக்கணும்னா அதுக்கு முன்னே நெருங்கி பழகி பேசணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த உங்களுக்குள்ள அந்த ஒரு கெமிஸ்ட்ரி கரெக்டாக இருக்கும். திடீர்னு பேசும்போது அவங்களும் ஒரு முழிப்பாங்க, இவரும் முழிப்பாங்க. அதில் வந்து ஒரு லவ்வே வராது. அந்த காலத்தில் லவ் மாதிரி கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கணும். அதனால் வந்து பேசி பழகி இதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் உண்டு, வாஸ்தவம். அதே மாதிரி இவங்க கூட ஒரு நட்பில் இருக்கார், பேசிகிட்டு இருக்காருங்கிறத ஒரு வேறு மாதிரி இவங்க எடுத்திருக்காங்க. அப்படி தான் நினைக்கிறேன். அது ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் இன்னும் அவங்க தரப்புலையும் சொல்ல, இவங்க தரப்புலையும் சொல்லலை. ஏன்னா ஆர்த்தி தரப்புல சொல்லும்போது ஏதாச்சும் இவங்க ஏன் அப்படிங்கிற அவங்க காரணம் சொல்லணும், இவங்களும் ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணும். இன்னும் அந்த காரணங்கள் எதுவும் சொல்லலை. இனி அடுத்த கட்டங்களில் தான் அந்த காரணங்கள் வெளியே வரும். ஏன், எதுக்காக அப்படிங்கிறது. இப்போதைக்கு அவங்க ஒரு தற்காலிகமாக நான் வந்து இந்த மாதிரி டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு அப்ளை பண்ணியிருக்கார். அவங்க சைடில் வந்து இல்லை, நான் அவர் கூட வாழ விரும்புகிறேன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள டைவர்ஸ் பதிவு பண்ண போகிறாங்களா என்னங்கிறத இனிமே தான் வரும். இந்த ஒரு அடுத்த வாரமோ அடுத்த மாதமோ அது இது பண்ணலாம், அவங்களும் பதிவு பண்ணலாம். சரிங்க சார். இப்போ திரையுலகத்தில் டிவோர்ஸ், இப்போ சில பிரபலங்கள் டிவோர்ஸ் நடக்குது, இதுக்கு பின்னாடி வந்து தனுஷோட பேர் வந்து அடிபடுது. இதை பற்றின அவங்க கருத்து என்னங்க சார்? ஆமாம், எல்லாமே எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு டயானா மேட்டரில் மட்டும்தான் அவர் தப்பிச்சிட்டார்னு நினைக்கிறேன். ஒருவேளை டயானா மேட்டரில் அவர் ஃபோட்டோகிராஃபரை துரத்தினாரா என்னன்னு தெரியல, மற்றபடி இருக்கலாம். ஆனால் என்னென்னா அவருடைய நல்ல நேரமாக அவருடைய கெட்ட நேரமாக தெரியல, ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து அவர் தன்னை அறியாமல் ஏதாச்சும் ஒரு இடத்துல மாட்டிக்கிறாரு. இந்த இதில் கூட நீங்கள் ஏதோ சமூக வளத்தில் நானும் பார்த்த மாதிரி ஞாபகம் உண்டு. ஏதோ இரவு பார்ட்டிகளில் சமயங்களில் சில நேரங்களில் அதாவது அடுத்தவங்க மனைவி இவங்க அப்படின்னு பேசும்போது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இது பண்ணுவாங்க.
ஒரு நண்பர்னு சொல்லும்போது அறிமுகப்படுத்தலாம், பேசலாம், அவ்வளோதான். அதை எல்லை மீறக்கூடிய தன்மை வரக்கூடாது. சில பேருக்கு அந்த எல்லை மீற வந்து அந்த மாதிரி தான் அவர் கொஞ்சம் எல்லை மீறி இருக்காரு. அதிகமாக எல்லை மீறாரு போல தனுஷ். ஆமாம், இரவு பார்ட்டிகளில். இரவு பார்ட்டிகள். ஏன்னா சரக்கு உள்ளே போயிடுச்சுன்னா அவர் பறக்க ஆரம்பிச்சிருவான்னு நினைக்கிறேன். சில பேர் அந்த சரக்கோட கொஞ்சம் அமைதியாக அதிகமாக போகாமல், அது ஃபாரின் சரக்கு, அதுக்குன்னா ஒரு சரக்கு இருக்கும், நீங்கள் பறக்காமல் உள்ளுக்குள்ளே அப்படியே பறந்துக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர். அது பெரிய ஸ்டாருக்கெல்லாம் பண்ணுவாங்க. இவரும் பெரிய ஸ்டாராக இருந்தாலும் கூட சில நேரங்களில், அதாவது நீங்கள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, நானே பார்த்துருக்கேன், எங்கள் இதுலேயே வந்து சில ப்ரெஸ் மீட்லேயே பார்த்துருப்பேன். சினிமா எக்ஸ்பிரஸ் ராமமூர்த்தின்னு ஒருத்தர் ஒல்லி குச்சியாக இருப்பார். சரிங்க சார். இன்னொருத்தர் வந்து இருப்பார், அது ஆங்கில பத்திரிகையில் வந்து 2 பேர் பார்த்தீங்கன்னா உட்காந்து தண்ணி அடிக்க போயிட்டே இருக்கும், அசைய மாட்டாங்க, ஆட மாட்டாங்க சார், ஒரு பேச்சு வராது. ஃபுல்லாக 4-5 பாட்டில் உள்ளே போன அப்புறம் சவிதா எப்படி இருக்கீங்க அப்படி இப்படி ஈஸியாக போவாங்க 2 பேரை. அதே வந்து பக்கத்தில் ஒருத்தர் வந்து குத்தூண்டு சாப்பிட்டு வந்து இல்லாத மாமோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவார். இந்த மாதிரி தான். அதாவது ஒரு சிலருக்கு சரக்கு உள்ளே போனாலும் இந்த சரக்கு இதாகாது, கரெக்டாக இருக்கும், சரியாக செயல்படும், யார்கிட்ட எப்படி பேசணும் என்ன பேசணும்னு இருக்கும். சில பேர் அந்த எல்லை மீறி போகிறது. இவர் தனுஷ் அப்படி தான் பல இடங்களில் எல்லை மீறி இருக்காருன்னு நினைக்கிறேன். அது தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரா, அது வேணும்னா எல்லை மீறுறாரா என்னன்னு தெரில. இது எல்லா இடத்துலையும் எல்லை மீறும்போது உங்களுக்கு வந்து சமூகத்தில் ஒரு மாதிரியான ஒரு கட்டமைச்சிருவாங்க. சில வருடத்துக்கு முன்பாகவே ஒரு இரவு பார்ட்டியில் ஒரு மாதிரி நடந்துக்கிட்டதாகவும் ஆர்த்தி தரப்புலேருந்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி இதில் நான் அந்த மாதிரி பொண்ணு கிடையாதுன்னு சொல்லி அவங்களுமே மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க, எச்சரிக்கை இது பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒரு வருட காலத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி டிவோர்ஸ் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு ஜெயம் ரவி தரப்புல இருந்து. இல்லை, அதுக்கு இதுக்கும் இருக்குமா அப்படின்னு அவர் முடிச்சு போட முடியாது. ஏன்னா அவங்களே வந்து எச்சரிக்கை பண்ணிட்டாங்க, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து தனுஷோ யாருமே பக்கம் வராத அளவுக்கு அவங்க வந்து அவங்க மேலே ஜெயம் ரவி மேலே ஒரு நல்ல லவ்வாக இருக்காங்க, அவங்க நல்ல ஒரு புரிதலோடு இருக்காங்க, நல்ல கெமிஸ்ட்ரி அவங்களுக்குள்ள இருக்கு. சமூக வலைத்தளங்கள் பக்கமாகவும் பார்க்க முடியுது ஜெயம் ரவி அவங்க மனைவியோட அன்பை ஜெயம் ரவி மேலே எவ்வளோ செலுத்துறாங்க அப்படின்னு அன்பு தெரியுது. அதாவது அவங்க எச்சரிக்கை பண்ண பிறகு வந்து அது வந்து என்ன, அதாவது நம்ம காக்கா உட்கார பனங்காய் விழுந்த கதை மாதிரி, அதே மாதிரி அவரும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் வரும்போது இந்த மாதிரி வேறு ஒரு இது வருது. ஆனால் ஜெயம் ரவிக்கும் இவருக்கு அந்த தனுஷுக்கும் இதுக்கும் முடிச்சு போட முடியாது. அது ஏதோ ஒரு கடந்து போன விஷயம், அப்போவே இவங்க அதை முடிஞ்சு போச்சு, அப்போவே முடிஞ்சு போச்சு. இது வந்து இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஏதோ ஒரு ஈகோவோ ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை என்னன்னு இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக பேசலை. அவங்க யார் தரப்பில் பேசும்போது கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. இப்போ தானே அப்ளை பண்ணியிருக்காங்க, இனிமேல் வந்து அந்த பேச்சு அடிப்படை உங்களுக்கு அப்புறம் தான் இதோட பூமி வந்து வெளியே அப்போது இல்லை இதுக்காக தான் நாங்கள் இது போனோம், இதுக்காக தான் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் இது முடிஞ்சவொன்னே அடுத்த ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறாரா அப்படிங்கிறது அது வேறு, இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. இதுக்கான இன்னும் 1 வருஷம் இவங்களுக்குள்ளே அந்த நீங்கள் சேர்ந்து வாழ்ந்து இவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரணும். அநேகமாக வந்து அவங்க அப்பா வந்து என்ன நினைக்கிறான்னா, ஜெயம் ரவியுடைய அப்பா வந்து இவங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், பிரிஞ்சு போயிட்டு இப்போது அது ஒரு மாதிரியா லைஃபை மறுபடியும் ஒரு பிரச்சனைகள் வந்துட்டு தன்னுடைய மகன் வந்து நல்லா சந்தோஷமாக அடுத்தடுத்து அவன் போயிட்டே இருக்கணும், வெற்றிகரமான ஒரு ஹீரோவாக வந்துட்டுருக்காரு. போன வருஷம் பார்த்தா ஒரு 3 ஹாட்ரிக் கொண்டு கொடுத்துருந்தார், 3 படம் கொடுத்துருந்தாரு. போன வருஷம் 2 கொடுத்தாரு, அதுக்கு முன்னே 3 படங்கள் ஹாட்ரிக் கொடுத்தாரு. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இனிமேல் அதே மாதிரி 4-5 படம் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி அவர் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லைன்னா உங்களுக்கு தொழில் சரியாக செய்ய முடியாது. அதை அவங்க அப்பா யோசிக்கிறாரு. ஏன்னா அவரே என்ன சொல்லும்போது, இது வரைக்கும் நம்ம குடும்பத்தை பற்றி எந்த டேமேஜிங்கான விஷயமும் வரல, கண்டிப்பாக யாருமே விமர்சனங்கள் இல்லை, ஒரு என்ன தெரியல, யாருடைய கண்டுபட்டு தெரியல, இது மாதிரி இப்போது இருக்கிறது எனக்கே ஒரு வருத்தமாக இருக்குது. இது பார்க்கலாம், அவங்க சேர்ந்து வாழணும்னு நான் ஆசைப்பட்றேன், பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஜெயம் ரவி பொறுத்த வரைக்கும் எம் குமரன் பண்ணும்போது அசீன் கூட சில கிசுகிசுகள் ஏற்பட்டுச்சு அந்த காலகட்டத்தில். அதுக்கப்புறம் எங்கேயும் காதல் பண்ணும்போது அன்சிகா கூடயும் அதே மாதிரி சில கிசுகிசுகள் இண்டஸ்ட்ரியில் பரவலாக பேசப்பட்டுச்சு. இப்போ வந்து பொன்னியின் செல்வன் படத்தில் வந்துட்டு அந்த நடிகை கூட கொஞ்சம் நெருக்கமாக படக்காட்சிகள் அமைக்கப்பட்டதால் சில கிசுகிசுகள் ஏற்பட்டு பிறகு மனைவிக்கு தெரியப்பட்டு இந்த டிவோர்ஸ் ஏற்பட்டுச்சு. அதில் இல்லை, அது என்னென்னா ஒவ்வொரு படத்துலேயும் வந்து உங்களுக்கு இந்த ஹீரோயின் கூட நெருக்கமாக நடித்தா தான் அந்த காட்சியெல்லாம் நல்ல ஒரு லவ் சீன் வரும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் வந்து இருந்தாலும் கூட அவர் அது எங்கேயும் மாட்டிக்கல. அவர் சின்ன கிசு வரும், அதுலேருந்து அப்படியே நழுவி வந்துகிட்டே இருக்கார், எங்கேயுமே அவர் மாட்டலை. அது ஒரு பெரிய அளவில் போகல.
ஏன்னா அவர் இந்த அசீன் வந்து முதல்ல இவர் கூட தான் பண்ணுறாங்க. அது பண்ணும்போது எங்கேயும் காதல் காதலில் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்து இவர் கூட கிசுவை தவிர தாண்டி பிரபுதேவாவுக்கும் ஹன்சிகாவுக்கும் தான் பெரிய லெவலில் அது பற்றிக்கிச்சு. அது வேறு மாதிரி போனது அப்போது. அதனால் வந்து இது அங்கங்கே வந்து இப்படி வரும்போது அவர் கொஞ்சம் அப்படியே லேசாக அப்படியே பின்வாங்கிடுறார். கொஞ்சம் எங்கேயும் ஈஸியாக மாட்டிக்கல. அது காரணம் வந்து அவங்க அப்பா கண்காணிச்சுட்டு இருக்காருன்னு தெரியும். அவருடைய அண்ணன் தான் கொஞ்சம் இவரோட மேற்பார்வையை இவருடைய படங்களில் நடிக்கிறாரு. அண்ணன் இவங்கெல்லாம் இருக்கிறனால கொஞ்சம் ஓரளவு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சரி பார்த்து பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் இது பண்ணுறார். ஏன்னா அதை வந்து தவிர்க்க முடியாது. அது வந்து நீங்கள் கிசும் வரும், அது கூட நீங்கள் போய் பழக்கலாம், பேசலாம், தனி அறையில் கூட இருக்கலாம். அது தவிர்க்க முடியாது, சினிமாவில் தவிர்க்க முடியாது, எல்லாம் இருக்கிறது தான். அதுதான் பெரிய காரணம்னு சொல்ல முடியும். இது ஒரு தொழில். இந்த தொழிலில் வந்து நீங்கள் அப்படி தான் இருந்தாகணும், அப்படி தான் பேசி ஆகணும். அப்படி பேசாமல் அமைதியாலாம் இருக்க முடியாது. அந்த காலம் மாதிரி நீங்கள் அமைதியாக இருந்தெல்லாம் லவ் பண்ண முடியாது, அமைதியாக வந்து காதல் சீனெல்லாம் எடுக்க முடியாது. சினிமாவில் இப்படி பேசி கலகலப்பாக கலந்து சந்தோஷமாக கை குலுக்கி பேசிக்கிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு அந்த சீனில் வந்து கரெக்டாக பண்ண முடியும். அந்த சீன் நல்லா இருக்கும், ரசிக்கிற மாதிரி. அந்த மாதிரி இவங்க இப்போ பண்ணியிருக்காரு. அதுக்காக அவங்க கூட லவ்னு சொல்ல முடியாது. பட் அது இனிமேல் தான் தெரியும். அது உண்மையான லவ்னு சொல்ல முடியாது. அது வந்து அவர் அந்த கூட கொஞ்சம் புரிதலோடு நல்லா நடிச்சிருக்காருங்கிறது தான் அதில். ஏன்னா அதில் பொன்னியின் செல்வன் இவர் தான் பொன்னியின் செல்வனாக ஒரு மெயின் கதை நாயகனாக நடிச்சிருக்கிறதுனால அந்த பொண்ணுக்கும் அந்த இம்பார்ட்டன்ட் இருக்குது, இவருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குது. லவ் சீன் உட்பட எல்லாமே கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. அது உண்மையாகவே லவ் பண்ணுறாரான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே கல்யாணம் அடித்து இவருக்கு குழந்தைங்கள் இருக்காங்க, ஒரு மனைவி மாதிரி ஒரு நல்ல லவ் இருக்குது. அது உண்மையாக லவ் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனால் பட் என்னன்னு அது இப்போ சொல்ல முடியல. அடுத்த கட்டங்களில் வந்து இன்னும் ஒரு மாதத்துலேயே ஒரு 15 நாளில் வேறு அது ஏன் அப்படிங்கிற காரணங்கள் வெளியே வரலாம். அதுக்கு முன்னே வரைக்கும் இவங்களுக்குள்ள அந்த இது ஓடிட்டுருக்கு. இது இதாகும், மறுபடியும் மாறலாம், அல்லது இவங்க மாற்றப்படலாம், அல்லது என்ன காரணங்கள் ஏன் அதை வந்து பேசி தீர்த்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்க மாமியாரும் அவ்வளோ சீக்கிரமாக விட மாட்டாங்க. அவங்களும் ஒரு தயாரிப்பாளராக இருக்காங்க, இவர் ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார். கண்டிப்பாக இதை வந்து அவங்க அவ்வளோ சீக்கிரம் பிரியறதுக்கு விரும்ப மாட்டாங்க. அதனால் இவங்க அது உண்டு. இனிமேல் பேச்சுவார்த்தை குடும்பங்கள் சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க நினைக்கிறேன். சார், இந்த டிவோர்ஸுக்கு பின்னாடி இப்போ பெருசாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 2 குழந்தைங்க இருக்குது அவருக்கு, 2 ஆண் மகன்கள் இருக்காங்க. அவங்க எல்லாமே பெரிய பசங்களாகிட்டாங்க. இந்த டிவோர்ஸுக்கு பின்னாடி அவங்களோட எதிர்காலம் ரொம்ப பாதிக்கப்படுற நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நம்ம கருத்து என்னங்க சார்? இல்லை உண்டு, அதுதான். அதாவது நீங்கள் இவங்களே ஐஸ்வர்யா தனுஷே வந்து பார்த்தீங்கன்னா தோளுக்கு மேலே வளர்ந்த பசங்க இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களே வந்து அவங்கள பற்றி இன்னும் அவங்க யோசிக்கவே இல்லை. அந்த இடத்துல ஒரு இது இருக்குது. அதே மாதிரி பிரசாந்த் இது பண்ணார், அவருடைய நல்ல பையன் இருக்கும்போது அவரை டைவர்ஸ் பண்ணார். அந்த பையன் இப்போ அவருடைய இது அவரை பற்றி யோசிக்கதா தெரியல. அதே மாதிரி இவங்களுக்கு ஜிவி பிரகாஷ் ஒரு பெண் குழந்தை, அது 4 மாதமோ 4 வயசு சமீபத்தில் தான் பிறந்த இருக்கு, 4 வயசு தான் ஆகுது. அதனுடைய அதை பற்றியே இவங்க வந்து யோசிக்கலை. தன்னுடைய சுயநலத்தை வச்சு தான், அதான் தன்னுடைய அந்த நேரத்து விஷயங்களை வச்சு தான் இந்த டிவர்ஸ் போயிட்டுருக்கே தவிர இவங்க வந்து அமர நம்ம குடும்பத்தில் இப்படி இருக்காங்க, இவங்க பாதிப்பாங்களே, இது பண்ணுவாங்களேன்னு யோசிக்கல. இவங்க யோசிப்பாங்க. இவர் வந்து அவங்க தாத்தா எல்லாம் யோசிக்கிறார். இல்லை பசங்க இருக்காங்க, அவங்க இதாகும்போது அவங்க மனசு பாதிக்கும், அதெல்லாம் நாங்கள் யோசிக்கிறோம்னு சொல்கிறார். அதனால் இவங்க மறுபடியும் பரிசீலனை பண்ணலாம், உட்கார்ந்து பேசி வேறு வகை இந்த இதை வந்து கொஞ்சம் மாறலாம், அல்லது ஒன்று சேரலாம். நம்முடைய நினைப்பு வந்து நம்முடைய எண்ணங்கள் வந்து நம்ம பேசுகிறத வந்து அவங்க இப்படி பிரிஞ்சு போகாமல் மறுபடியும் அவங்க சந்தோஷமாக ஒன்றா சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது நம்முடைய கண்டிப்பாக நிச்சயமாக ஆசை. ஏன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் இப்படி பிரிஞ்சு போயிட்டே இருந்தால் லைஃப்பில் வந்து குடும்பத்தை எதிர்காலத்தில் இந்த குழந்தைங்களுடைய மனநிலை பாதிக்கும். சார், இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தையும் பல்வேறு தகவல்களையும் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.